அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த பிட்லைன் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பற்றியும் அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு பணிகள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, அந்த பிட்லைன் வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் வந்து இருக்குது. ஆனால் பிட்லைனை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 18 பெட்டிகளை தான் இங்கே நிறுத்தி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது 24 பெட்டிகளை நிறுத்தி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மைக்கே இந்த 1ஆம் கேட்டும் சரி 2ஆம் கேட்டும் சரி, இதில் பயணிக்க இந்த குறுக்க கிராஸ் பண்ணுற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ட்ரெயின் வருதோ இல்லையோ, இந்த ரேக்கை சன்னிங் பண்ணாலே இந்த லாக் வந்து போட்டுருவாங்க. 10 நிமிடத்திலே இந்த மாதிரியான நிறையா டிராஃபிக் வந்து வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர்டி அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த கேட்டை அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போனால் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 1ஆம் கேட் 2ஆம் கேட்டில் எதையாவது ஒன்றை கொண்டு போனால் கூட இங்கே பயணிக்கிற மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பார்க்கலாம், அப்படி ஒரு காலம் வருமானு தெரியல. பிட்லைன் ஜம்முன்னு தயாராகிடுச்சு. ஒரே ஒரு சின்ன வேலை தான், அதுக்கு இவ்வளோ நேரம் லேட் ஆகிடுச்சு. கேட்டை திறந்தவனே மக்கள் வேகமாக போகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, 1வது பிளாட்பாரத்துலேருந்து ஒரு லூப் லைன் உருவாக்கியிருக்காங்க ஓரமாக. அதில் பார்த்திங்கன்னா லோக்கோமோட்டிவ் நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பிட்லைன் அதை சார்ந்த கனெக்டிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பத்து நிமிடத்திலே இவ்வளோ வண்டிகள் போகுது. ஆக்சுவலாக கேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, 1வது பிளாட்பாரத்துலேருந்து ஒரு கோச்சை கப்ளிங் பண்ணி அது அந்த லூப் லைனை தாண்டி போய் திருப்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்குதா, அதனால் நிறையா டிராஃபிக் ஆகிடுது. ட்ரெயின் கிராஸ் பண்ணால் கூட இந்த டைமில் போகும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது ரேக் சன்னிங் அப்படின்னால எப்போ கேட்டை லாக் பண்ணுவாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நம்ம இப்போ அப்படியே முன்னாடி பக்கத்துக்கு போகலாம். மைசூர் வண்டியோட ரேக்கு தான் இருக்குது. முத்துநகர் ரேக்கை காணும். நம்ம மீள விட்டானில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மீள விட்டானையும் இவங்க ஒரு ரேக்கு நிப்பாட்டி வைக்கிற ப்ராசஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இங்கே இந்த லூப் லைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பிளாட்ஃபாரம் மற்றும் 3வது பிளாட்ஃபாரம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபாரம் ஓரளவுக்கு நல்லாவே தயாராகிடுச்சு. இப்போது இந்த 1 மற்றும் 2வது பிளாட்ஃபாரத்தில் ரேக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து அந்த லோக்கோமோட்டிவ் வேகமாக அட்டாச் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்பீடாக இந்த வேலையை பண்ணிட முடியும். அதுக்காக தான் இந்த லூப் லைனை உருவாக்கி லோக்கோமோட்டிவ் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. மற்றபடி கட்டட வேலைகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ முன்னாடி வந்துட்டோம். ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பயன்படுத்தி 2வது பிளாட்ஃபாரத்துக்கு போகலாம். இப்போ 1வது பிளாட்ஃபாரத்தில் ஒரு சில வேலைகள் நடைபெறதுனால 2ல் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. தூத்துக்குடி ஒரு டெர்மினல் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இதை தாண்டி வண்டிகள் போகாது. முன்னாடி போகிற வண்டியோட லோக்கோமோட்டிவ் வந்து நம்ம டிட்டாச் பண்ணணும். பின்னாடி அட்டாச் பண்ணால் தான் அந்த ரேக்கை வெளியில் அனுப்ப முடியும்.
ஸோ ஒர்க் ஷாப்பு இதுதான் ஒர்க் ஷாப். ரொம்ப பிஸியாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்டேஷன் தான். பட்டு புவியியலில் அதாவது ரொம்ப ஓரமாக ஒதுங்கிட்டதுனால இந்த ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்குது. நிச்சயம் ஒரு மெயின் லைனில் இருந்திருந்தால் நிச்சயம் இது ஒரு நல்ல ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷனாக இருந்திருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா 24 பெட்டிகளையும் நிறுத்தி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் வேகமாக இந்த கோச்சுகளை வந்து 2 தடவை கலட்டி மாற்ற வேண்டிய வேலைகள் வந்து இருக்காது. அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம அப் லைன் டவுன் லைனில் 2 வண்டிகளை ஒரே நேரத்தில் புறப்படுற டெப்பாச்சர் அண்ட் அரைவல் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து அது மாறி 2 ஒரே மாதிரி அரைவலும் ஆகலாம், டெப்பாச்சரும் ஆகலாம். அந்தளவுக்கு ஒன்று போல் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.